ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று முதல் அடுத்த 4.5 மாதம் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் ஏராளம் உண்டு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்று முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டவே படிப்பாங்க. ஒரு கிரகம் ஒருவருக்கு கெட்டு போச்சுன்னா காலம் பூராவுமே கெடுத்துக்கிட்டே இருக்காரு. அது நல்ல நிலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அவருக்கு ராஜயோகம்தான். ராஜாவை போல் வாழ்வார். நவ கிரகங்களில் சுப கிரகமாக குரு பகவானையும் அசுப கிரகமாக பாவ கிரகமாக சனி பகவானையும் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஒரு ராசிக்கு குரு பகவான் வருஷம் பூராவும் நற்பலன்களை செய்து கொண்டே இருக்க மாட்டார். அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு ராசிக்கு சனி பகவான் கெடுபலன்களை கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாடு மீறி அந்த கிரகங்கள் செயல்படாது. சனி குரு செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் 5வது வீட்டில் சூரியன் செல்லும்போது 5வது கட்டத்தில் சூரியன் செல்லும்போது அன்று முதல் 9வது கட்டத்தை சூரியன் கடக்கும் வரை இந்த கிரகங்களுக்கு வக்கர காலம். வக்கரம் என்பது அதாவது பின்னோக்கிய பயணம். நேர்கதியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய முன்னோக்கி பயணித்த கிரகம் வக்கரகதியில் பின்னோக்கி பயணிக்கும். தற்போது விடியற்காலை 4 மணிக்கு கிழக்கே சனி பகவானை தரிசனம் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு ராசிக்காரர்கள் 6 மாதம் நல்லா இருந்தாங்கன்னா 6 மாதம் பிரச்சனையில் சிக்கலில் வேதனையில் தத்தளிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. கண்டிப்பாக சனி என்ன தான் கொடுக்குறார் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் எல்லோருக்குமே சனியுடைய தாக்கம் எல்லோருக்குமே உண்டு. சனி பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா எல்லோருக்குமே நீண்ட ஆயுளை கொடுக்குறார், திடமான உடலை கொடுக்குறார், நெஞ்சு உரம் கொடுக்குறார், இடியே விழுந்தாலும் பதறாத மனம் கொடுக்குறார். நோய் கடன் அவஸ்தை அகுமானங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வைக்கிறது மறைச்சு வைக்கிறது சந்தேக குணங்கள் சனி பகவான் கொடுக்குறார். ஒரு மனிதனுக்கு இறை பக்தியும் இறை வழிபாட்டையும் சனி பகவான் தான் கொடுக்குறார். இதெல்லாம் எல்லோருக்குமே சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். நான்லாம் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னாலும் சனி திசை சனி புத்தி என்பது எல்லோருக்குமே உண்டு. சனி திசை பார்க்கலனாலும் சனி புத்தியை எல்லோருமே பார்த்து தீர வேண்டும். அதே மாதிரி 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி என்று ஒரு மனிதனுக்கு 3 சுற்று வந்தே தீரும். கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம் முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டாக படிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து வரக்கூடிய 4.5 மாதம் சனி வக்கரகதியில் செல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்கர மூலம் ஏற்படும் பலன்கள் தனித்தனியாக காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கடகம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி 16/7/2026 முதல் அடுத்த 4.5 மாத காலம் மீனராசியில் சனி பகவான் வக்கரகதியில் செல்வார். இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் பலன் தரும். கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் செல்வது உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். கோச்சாரத்தில் 9வது வீட்டில் ராகு வந்தாலும் சனி வந்தாலும் கேது வந்தாலும் பெரும்பாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு யோகத்தையே செய்வார். இப்போ 9வது வீட்டில் சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கடக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார்.
ஜென்மத்திலே குரு இருக்கும்போது பண தட்டுப்பாடு கூடுதலாகவே இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை குறையும். ஹரிச்சந்திரன் கதையை படிச்சீங்கன்னாவே தெரியும். ஹரிச்சந்திரன் ஒரு ராஜாவாக இருந்தார். இந்த குரு வந்து 12வது வீட்டிலும் ஜென்ம ராசின்னு வரும்போது மனைவி மக்களை விட்டு அவர் வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு சுடுகாடாக அலைந்தார். அது மாதிரி ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார். இப்போ வந்து 9வது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும்போது கடகராசி என்பளுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படும். உங்களுக்கு வந்து அடுத்த 4.5 மாத காலம் 8வது வீட்டையும் இயக்குவார். கடகராசிக்கு சனி பகவானால் என்ன நன்மை அப்படின்னா, கடகராசியில் சனி பகவானுடைய பூச நட்சத்திரம் இருக்கிறது. இப்போ சனி பகவானுடைய ஆளுமை என்ன நடக்கும் அப்படின்னா, பொது சேவையில் ஈடுபட வைக்கும். அதாவது கோவில் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, மக்கள் பணிகளை சார்ந்து பொது சேவையில் ஈடுபட வைக்கும். உங்களுக்கு 7ஆம் அதிபதி வக்கரகதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, தம்பதியர்கள் விவாகரத்துக்காக டைவர்ஸ் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா இப்போ இந்த 4.5 மாதத்தில் கேஸ் வந்து முடிஞ்சு போயிடும். விவாகரத்தாகி தம்பதியர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 7ஆம் அதிபதி வக்கரகதியில் 9வது வீட்டில் வரும்போது கடகராசி என்பர்கள், அதாவது சினிமா துறையில் இருப்பவர்கள் இப்போ வந்து புதிய வாய்ப்பு கிடைக்கும். சினிமா துறையில் வெற்றி அடையலாம். வெளிநாடு செல்லணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள், படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு செல்லணும்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு போகலாம். வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்திலேயே இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வரும். கூட்டு குடும்பத்தில் இருந்தால் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது அதிகமான விரயங்களை ஏற்படுத்தும். அது வந்து உடல் ஆரோக்கியம், மருத்துவ ரீதியாக கூட விரய செலவுகளை உண்டு பண்ணும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்லும்போது 8வது வீட்டை இயக்குவார். மீனராசியில் சனி பகவான் அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் கடகராசிக்கு 11வது வீட்டை பார்வை செய்கிறார். வக்கர சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா வேதனை குறைந்து நன்மைகளை தரும். கடகராசிக்கு 11வது வீடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் அளிக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள் வழியில் உதவி உண்டு. உங்களுடைய அபிலாசைகள் பல மாதமாக பல வருடமாக இருந்து வந்த உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். கடகராசிக்கு 3வது வீட்டை சனி பகவான் 7ஆம் பார்வையால் பார்வை செய்வார். இப்போ படிப்பு சார்ந்து, வெளிநாடு சார்ந்து, உங்கள் பயணங்கள் சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா உடனுக்குடன் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கிடுவீங்க. உங்களுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதையை நீங்கள் வந்து காப்பாற்றி கொள்ளலாம். கடகராசிக்கு 3வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். கடகராசிக்கு 6வது வீட்டை வக்கரகதியில் சனி பகவான் பார்வை செய்யும்போது 6ஆம் இடம் சார்ந்த கூடுதலான பிரச்சனைகள் கடகராசிக்கு வரும். சிலர் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை உத்தியோகம் சார்ந்து வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, இப்படிருந்து வேலை சார்ந்த சில மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 6வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கங்கள், சட்ட சிக்கல் வந்து இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். சொந்த பந்த உறவுகள், மாமன் மச்சன்களிடம் பிரிவு பிரச்சனைகளை உண்டாக்கும். உங்களுக்கு வந்து 7, 8ஆம் அதிபதி வக்கரகதியில் வரும்போது அவர் வந்து 6வது வீட்டையும் இயக்குவார். அப்போ வந்து மாமன் மச்சன்களிடம், சொந்த பந்த உறவுகளிடம் சற்று மன விரோதங்களும் பிரச்சனைகளையும் உண்டாக்கும். உங்களுக்கு வந்து வெளியில் இருப்பவர்கள் பகையாவதை விட குடும்பத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் பகை விரோதங்கள் ஆவதற்கு இந்த காலகட்டம் கடகராசி என்பதற்கு சனி வக்கர பயிற்சியின் மூலம் ஏற்படுகிறது. ஏன்னா 9வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமானால் அதனுடைய பலன் வந்து முன்னாடி செஞ்சதை விட இப்போ செய்வது கடுமையான போராட்டமாக இருக்கும். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கடகராசி என்பவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வந்து அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது
உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். இப்போ வந்து 8வது வீட்டை சனி பகவான் இயக்குவார். அதனால் வண்டி வாகன பயண போக்குவரத்தில் கடகராசி என்பர்கள் கவனமாக சென்று கவனமாக வருவது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது. தங்க நகையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். தவற விடுவது, காணாமல் போவது அல்லது கொள்ளையடிப்பது, தங்க நகை சார்ந்த பிரச்சனைகளும் வரும். கடக ராசி என்பவர்களுக்கு சனி வக்கர பயிற்சி அடுத்த 4.5 மாதம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை காட்டுகிறது. கடகராசி என்பர்கள் வெளிநாடு சார்ந்து உங்கள் படிப்பு முயற்சிகள் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும். கூட்டு குடும்பத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண பற்றாக்குறை ஏற்படும். கை செலவுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.